Hi மக்களே, welcome back to YouTube channel. Yes, நேத்து ரிலீஸ் ஆன week 20 TRP ratings உடைய அந்த top 15 serials in overall தமிழ்நாடு வந்து பாத்துறலாம். சோ நிறைய சேஞ்சஸ் இந்த முறையுமே நடந்திருக்கு. சோ பாருங்க, இது வந்து urban plus rural rating. சோ தொடர்ந்து முதல் இடத்துல சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்காங்க. சோ இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் 9.27. செகண்ட் பொசிஷன்ல கயல் சீரியல் இருக்காங்க. இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் 9.09. தேர்ட் பொசிஷன்ல சிறகடி காசை சீரியல் 8.14. ஃபோர்த் பொசிஷன்ல வானத்தை போல 7.64. ஃபிஃப்த் பொசிஷன்ல பாகியலட்சுமி சீரியல் 7.45. சிக்ஸ்த் பொசிஷன்ல எதிர்நீச்சல் சீரியல் 7.28. செவன்த் பொசிஷன்ல சுந்தரி சீரியல் 7.10. எய்த் பொசிஷன்ல பாண்டியன் ஷோ சீசன் 2 சோ இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 6.29. நைன்த் பொசிஷன்ல மல்லி சீரியல் 5.89. 10th பொசிஷன்ல சின்ன மருமகள் சீரியல் 5.70. சோ 11th பொசிஷன்ல ஆக கல்யாணம் சீரியல் 5.34. 12th பொசிஷன்ல கார்த்திகை தீபம் சீரியல் 5.21. 13th பொசிஷன்ல ராமாயணம் சீரியல் சோ நியூ லான்ச் 4.91. 14th பொசிஷன்ல மகாநதி சீரியல் 4.83 and 15th பொசிஷன்ல இனியா சீரியல் இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் 4.82. சோ நிறைய சேஞ்சஸ் இந்த முறையுமே நடந்திருக்கு. முக்கியமா அந்த டாப் 5 பொசிஷன் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட எதிர்நீச்சல் சீரியல் வந்து டாப் 5ல இருந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து அந்த ஒரு இடம் பறி போயிருக்கு. பாகியலட்சுமி சீரியல் வந்து டாப் 5 குள்ள வந்து என்டர் ஆகியிருக்காங்க. சோ சிங்கப்பெண்ணை சீரியலுமே வந்துட்டு 0.2 கிட்ட, அதாவது 0.4 ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. கயல்மே வந்துட்டு ஒரு லாஸ்ட் வீக் 8.3, இந்த வாரம் 9.09. ஸோ ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கயல் சைட்லயுமே இருக்கு. முக்கியமா சிறகடி காசை சீரியல் ஸோ லாஸ்ட் வீக் வந்து 7.1, இந்த வாரம் 8.1. ஸோ 1+ ரேட்டிங்ஸ் கிட்ட ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் அர்பன்ல மட்டும் இல்ல, அர்பன் பிளஸ் ரூரலுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த 8 PM ஸ்லாட் வந்து இப்போ சிறகடி காசை கையில தான் இருக்கு. நம்மளுடைய எதிர்நீச்சல் வந்து பீட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1+ ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு சிறகடி காசை ஸ்லாட்டட் ஆன போது 0.2 தானங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்க 1+ வேரியேஷன்ல நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல பின்னி தள்ளி முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 4th பொசிஷன்ல வானத்தை போல சீரியலுமே வந்துட்டு ஒரு 0.2 கிட்ட தான் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. 5th பொசிஷன்ல பாகியலட்சுமி சீரியல் ஸோ ஆஃப்டர் எ வெரி லாங் டாப் 5ல 2 விஜய் டிவி சீரியல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவங்களுமே 1.2 ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ வானத்தை போல சீரியலுக்கும் பாகியலட்சுமிக்குமே ஒரு 0.2 தான் டிஃபரன்ஸ். ஸோ கொஞ்சம் விட்டுருந்தா ஸ்லாட்டட் பிடிச்சிக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ நம்ம சுந்தரி சீரியலுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அது வந்து பாண்டியன் ஷோ சீசன் 2 லாஸ்ட் வீக் 5.5, இந்த வாரம் 6.2. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் ட்ராக் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்வேன். அதே போல மல்லி சீரியல் ஸோ லாஸ்ட் வீக் வந்து 5.6, இந்த வாரம் 5.8. இன்னொரு பக்கம் சின்ன மருமகள் சீரியல் 5.3, இந்த பக்கம் 5.7. அவங்க வந்து 4.4 கிட்ட வந்து டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கிற ரேட்டிங்ஸ்மே அந்த 0.1 தான். ஸோ இவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா கூட அந்த ஸ்லாட் லீடரே சின்ன மருமகளுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ 2 ஸ்லாட் வந்து டேஞ்சர் பொசிஷன் இருக்குங்க. ஸோ யாருன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிறகடி காசையுமே அந்த ஒரு வகையில தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் அவங்க 1+ ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா. ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இந்த முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா விஜய் டிவி பேக் டு பேக் அந்த ஸ்லாட்ல கொஞ்சம் நெருங்கி வராங்க அப்படின்றதுதான். ஸோ IPL முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சது எல்லா சீரியலுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரியும். பட் இவங்க சன் சைட்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க என்னதான் ஒரு 0.2, 0.3 கிட்ட ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலுமே கூட இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத சன் டிவி சைட்ல இருந்து. ஸோ ஏன்னா ஓவரால் ரேட்டிங்ஸ்மே வந்து 1700 நினைக்கிறேன் இந்த வாரம். ஏன்னா அவங்க எப்பயுமே 2000 கிட்ட மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக் டவுன் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அடுத்து 11th பொசிஷன்ல ஆக கல்யாணம் சீரியல் ஸோ பெரிய எனக்கு தெரிஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட் ஆக கல்யாணம் சைட்ல இருந்து. ஏன்னா 4.6ல இருந்து 5.3ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே போல இந்த வாரமே ட்ராக் வைஸ் அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஹோப் இது வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த டிஆர்பியுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல கார்த்திகை தீபம் சீரியல் இவங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து 11th பொசிஷன் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த வாரம் 12th வந்து போயிருக்காங்க. அதே போல ராமாயணம் சீரியல் லான்ச் வீக்கே வந்து 4.9. ஸோ இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கேன் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஆனந்தராகம் சீரியல் வந்து அந்த ஒரு ஸ்லாட்ல வாங்கின ரேட்டிங் ஸோ 4.4, இவங்க 4.9. ஸோ 0.5 கிட்ட அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதா. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சீரிஸ் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் கட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் இவங்க வந்து ரேட்டிங்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறதா. ஸோ நீங்கள் நார்மல் அந்த ஃபில்லர் எபிசோட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ராமாயணம் சீரியல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இதை சான்ஸாக யூஸ் பண்ணி வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் கொஞ்சம் முன்னேறதுக்கு ஒரு வகையில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ஸோ இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேட்டிங்ஸ்லாம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஸோ அப்கமிங் வீக்ஸ்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல மகாநதி சீரியல் ஸோ டாப் 15 மறுபடியும் நுழைஞ்சாச்சு. ஸோ லாஸ்ட் வீக் 4.0, இந்த வாரம் 4.8. பெரிய வித்தியாசம் இல்லையா? ஏன்னா 0.8 கிட்ட வந்து இன்க்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே போல 15 பொசிஷன்ல இனியா சீரியல் ஸோ அதே ரேட்டிங்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க 4.82. ஸோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கொண்டு வரல அப்படிங்கிறதா. ஸோ பெரிய சேஞ்சஸ் இந்த முறையுமே நடந்திருக்கு. முக்கியமா அந்த 2 ஸ்லாட் வந்து போராட்டம் இருக்கு. அந்த 8:30 and 9:30 9 ஸ்லாட் வந்து விஜய் டிவி கையில இருக்கு. ஸோ ஒரு பெரிய நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஒரு பேக் டு ஃபார்ம் சீரியல் சைட் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா சீரியல்ஸுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ட்ராக்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவன் சன்லுமே கூட. பட் சன்ல இந்த ஒரு டைம் சேஞ்சஸ் வந்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் தப்பா போகுதோ அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளுமே ஈகரா வெயிட் பண்றோம்.
பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே போல் ஜீமே கூட, ஏன்னா முன்னெல்லாம் அண்ணா சீரியல் வந்து டாப் 15 கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த முறை டாப் அவுட் ஆஃப் 15 போயாச்சு. ஏன்னா மற்ற எல்லா சீரியல்ஸுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சாலுமே அந்த டாப் 15 வரணுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் தான் வந்து இந்த 15 சீரியல்ஸில் ஒரு சீரியலாக இருந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றத. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.